ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, வாழ்க்கை தலைகீழாய் மாறும் என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதை வைத்து நீங்கள் தீர்மானம் பண்ணக்கூடாது. இன்றே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகீழான ஒரு மாற்றத்தை என் ஆண்டவர் தருவதற்குத்தான் இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் பவுலை குறித்து பார்க்கிறோம். அந்த பவுல் சவுலாக இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் இவ்வாறாய் பார்க்கிறோம். அங்கே சபையை துன்பப்படுத்துவதற்காக தமஸ்குவை நோக்கி அவன் கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ கடந்து செல்கிறதான அந்த பயணத்தில் தான் என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் சடிதியில் அவனை சந்திக்கிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தம் வானத்திலிருந்து துணிக்கிறது. இந்த சத்தத்தை கேட்டவுடனே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாரோ என்னை இப்படி கூப்பிடுகிறதே, என் பேர் சொல்லி கூப்பிடுகிறதே, என் பேர் யாருக்கு தெரியும், என் சத்தம் என்ன சொன்னால் வானத்தை கிழிக்கிற அளவுக்கு சத்தம் உண்டாகிறதே என்று சொல்லி நடுங்கி போய் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போஸ்தலர் 9:5 ஆண்டவரே என்கிற பதத்தை பயன்படுத்துகிறான். ஏன்னா இதுவரைக்கும் அந்த இயேசுவை, அந்த நாமத்தை சொல்லுகிறவர்களை துன்பப்படுத்தினவன். அது மாத்திரமல்ல, இவன் மூலமாய் சபை அந்த நாட்களில் துன்பப்படுத்தப்பட்டது. ஆனால் துன்பப்படுத்தப்பட்ட என்ன சொன்னால் சபையையே இப்போ ஒரு ஸ்தாபிக்கிறவனாய் மாற்றத்தக்கதாய் கர்த்தர் அங்கே சந்திக்கிறார். ஆண்டவரே என்று சொல்கிறான். தன் வாயை திறந்து இயேசுவை ஆண்டவரே என்று அழைக்கிறதன் பதத்தை பயன்படுத்த முடிகிறது. ஆண்டவரே நீர் யா என்று கேட்கிறான். அதற்கு இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசுவை நான் என்று சொல்லி கர்த்தர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். என்றைக்கு இயேசு அவனை சந்தித்தாரோ அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் என்ன செய்தது, மாறினது. அப்படி என்றால் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, ரட்சிக்கப்படாத கணவனார் இருக்கிறாரா, உங்கள் ஜெபம் இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, என் கணவனாரை சவுலை சந்தித்தது போல என் கணவனாரை சந்தியும் அப்படின்னு சொல்லுங்க. குடி பழக்கத்தில் இருக்கிற கணவனார் மாறுவார். தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற கணவனார் மாறுவார். அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளை சந்திக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களை துன்பப்படுத்துகிறார்களா, தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்கிறார்களா, சவுலை சந்தித்தது போல சந்தியும் என்று சொல்லுங்கள். அதே போல் உங்கள் அக்கப்பக்கத்தில் சமாதானத்தை கெடுத்து கொண்டு சில மனிதர்கள் செயல்படுகிறார்களா, சந்தியும் என்று சொல்லுங்கள். கர்த்தரே சந்திப்பார். கர்த்தரே இறங்கி வந்து சவுலை சந்தித்து அவனுடைய வாயை திறந்து ஆண்டவரே என்று கூப்பிட்டான். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு ஆண்டவர் சந்தித்த அந்த நாட்களிலே அவன் ஜெபம் செய்ய என்ன செய்து விட்டான், ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையில் நிலைமையே தலைகீழாக என்ன செய்தது, மாறினது. துன்பப்படுத்தின இயேசுவிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே தாமதமின்றி கர்த்தர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை கூட பிரசங்கிக்கிறவனாக என்ன செய்து விட்டான், மாறிவிட்டான். அவனை குறித்து எல்லாரும் என்ன செய்கிறார்கள், இவன் தானே சபையை துன்பப்படுத்தினான், இவன் தானே இப்படி செய்தான், இவனா அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு தேவன் தலைகீழாக மாற்ற முடியும்னா, ஏன் உங்கள் குடும்பத்தை மாற்ற முடியாது, ஏன் உங்கள் பிஸ்னஸை மாற்ற முடியாது, ஏன் உங்கள் கணவனாரை மாற்ற முடியாது, ஏன் உங்கள் மனைவியை மாற்ற முடியாது, ஏன் உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியாது? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தலைகீழாக மாறும், சூழ்நிலை மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும். எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் இயேசு. ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன காரியத்திலெல்லாம் உடைந்து போயிருக்கிறார்களோ எல்லாமே தலைகீழாய் மாறுவதாக இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.